ஆவடி பக்தவச்சலம் நகர் பகுதியில் உள்ள ஒரு மளிகை கடையில் ராதா என்ற மூதாட்டி ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அப்போது அவரது அருகே வந்த மர்ம நபர் ஒருவர் அவர் ராதா அணிந்திருந்த 15 சவரன் தங்க நகையை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த ராதா உடனடியாக அலறியவாறு கூச்சலிட்டுள்ளார். இதனை கண்டு அக்கம் பக்கத்தினர் தப்பி ஓடிய அந்த மர்ம நபரை பிடித்து தர்மடி கொடுத்து அங்கு மின்கம்பத்திலேயே கட்டி வைத்து உதைத்துள்ளனர். மேலும் அவரது பேண்ட் பாக்கெட்டை சோதனை செய்த போது மூதாட்டியிடம் இருந்து பறித்து சென்ற நகை கைப்பற்றப்பட்டதாகவும், மேலும் அவரது பாக்கெட்டில் இருந்து தமிழ்நாடு காவலர் வைத்திருக்கும் அடையாள அட்டை ஒன்றை கண்டுபிடித்ததாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் அருகே உள்ள ஆவடி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களை பிடித்து வைத்திருந்த நபரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். அப்போது அவர் முதல்கட்ட விசாரணையில் இவர் பாளையங்கோட்டை பகுதியை சேர்ந்த நபர் என்பதும், இவர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 8வது பெட்டாலியனில் பணிபுரிந்து வருவதும் 8வது பெட்டாலியன் சார்ந்து டெல்லியில் பணிபுரிந்து வருவதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர் நேற்று சென்னை வந்ததாகவும், தபால் வழங்குவதற்காக டெல்லியில் இருந்து சென்னைக்கு விடுமுறை எடுத்துக் கொண்டு வந்ததாகவும், அப்போது ஆவடியில் உள்ள ஒரு மளிகை கடையில் நின்று கொண்டிருந்த மூதாட்டியிடம் வந்து செயின் பறித்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. போலீசார் நடத்திய விசாரணையில் இவர் காவலர் என்பது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு காவலர் ஒருவரே மூதாட்டியிடம் இது போன்ற ஒரு செயின் பறிப்பில் ஈடுபட்டு இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராதா, விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.